ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது. அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி கூட பார்க்கலாம். அது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல பல வியாதி சரியாகுது. மழை காலத்தில் தான் அது வந்து விளையுது. கடவுள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சீசன் ஃபுட்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த சீசன் வந்து முடக்கத்தான் கீரை வந்து ரொம்ப நல்லது. இதை வாரத்துக்கு ஒரு 2 நாள் நீங்கள் எடுத்துக்கோங்க. தோசையில் வந்து அதை அரைச்சி பவுட்ராக்கி தோசையில் போட்டு இந்த வெங்காயம் கடலைப்பருப்புலாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு. இல்லைன்னா அதை வதக்கி தண்ணியில் ஊறச்சி கூட சாப்பிட்லாம். ரொம்ப வதக்காதுங்க, அதில் ஹெல்த்லாம் போயிடும். லேசாக வதக்கி கூட சாப்பிட்டா பெஸ்ட்டு வந்து தோசையில் பண்ணுறது தான். இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன எதுக்கெலாம் உடம்பு நல்லது பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த முடக்கத்தான் கீரை தெரியுதா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் முடக்கத்தான் கீரை. ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது தினமும் சாப்பிட்டு வர்றதுனால உடம்பு ரொம்ப நல்லது. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கீரை பேர் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அது வெந்தயக்கீரை ஒன்று நல்லது. முடக்கத்தான் கீரை வந்து செகண்ட் பெனிஃபிட்க்கு நல்லது. அது பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னதுன்னா, அது சாப்பிட்றதுனால மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின் கைக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா அது சாப்பிட்றது நம்ம உடம்பு ரொம்ப நல்லது தான். அது வந்து உடம்புல இருக்கிற கெட்ட இதெல்லாம் கொழுப்பு சக்தி, அதில் நிறைய ஃபைபர்ஸ்லாம் இருக்குது, ஃபைபர்ஸ் விட்டமின்லாம் இருக்குது, நல்லது அது. அப்புறம் இந்த மலச்சிக்கல் நிறைய பேருக்கு இருக்கிற வியாதியாக தான் ஒபிசிட்டி, கான்ஸ்டிபியூஷன், நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபியூஷன் ஏற்படுது. அதனால் சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ஏற்படுறதுனால நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வியாதி வருது. அதனால் நிறைய பேர் அது குணப்படுத்துறது வந்து அதுக்கு மாத்திரை போடுறாங்க. அது வந்து நல்லது இல்லை உடம்புக்கு. அதேமாதிரி ஜாயின்ட்ஸ் பெயினுக்கும் பெயின் கில்லர் போடுறாங்க. அது நல்லது இல்லை. அது சாப்பிட்டா கிட்னி உள்ளே இருக்கிற உறுப்புகள் பாதிக்கும். கான்ஸ்டிபியூஷன் தான் நிறைய பேருக்கு வருது. இதை சாப்பிட்டா கான்ஸ்டிபியூஷனே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதை